இன்னைக்கு நம்ம பிளாக் கிளவர் 15th to 20th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவும் சில்வாவும் லக்கோட சேர்ந்துகிட்டு ஒரு டஞ்சனுக்கு வந்திருப்பாங்களா, அந்த டஞ்சன்ல வேற ஏதோ இருக்குதுன்னு கவனிச்ச லக் அதை ஃபாலோ பண்ணி போக என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான்னு நம்ம ஹீரோவும் சில்வாவும் அதுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க, அப்ப ஒரு செடி மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் இவங்கள சாப்பிட பாக்குமா, அப்ப அதை யாரோ அட்டாக் பண்றாங்க. அது யாருன்னா நம்ம யூனோவா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த கோல்டன் டான் ஸ்குவாடோட கேப்டன் அந்த வில்லியம் இருக்கிறான்ல, அவங்கிட்ட சாண்ட்லர்னு ஒருத்தன் வந்துட்டு அந்த டஞ்சன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான மிஷன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் எதுக்கு நீங்க அந்த புது பையன் யூனோவா அனுப்புனீங்கன்னு கேட்க, அதுக்கு வில்லியம் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குதுல, அதே மாதிரியான நம்பிக்கையை நான் அவன் மேல வச்சிருந்திருக்கேன், கண்டிப்பா அவன் ஸ்ட்ராங் ஆகணும், ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லுவான். இங்க ஹீரோ நம்ம யூனோக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த கிளாஸும் கூட தான் இருப்பானா, ஏன் யூனோ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நாம இந்த டஞ்சனுக்கு வந்தது இந்த மிஷன்ஸை முடிக்கிறதுக்காக தான், தேவையில்லாதவங்களை காப்பாத்துறதுக்கு இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோ கடுப்பாயிட்டு, டே யூனோ யாரா அந்த நாலு கண்ணன் சும்மா ஓர வாய் பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லும் போது, யாரா நாலு கண்ணா நான் ஒரு நோபல் தெரியுமா, நீயும் நானும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பானுங்க. அதுவே அந்த மிமோசா அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாள்ல, சோ அவளுக்கு ஆக்சுவலி நம்ம சில்வாவை தெரிஞ்சிருக்கும். அவங்க ரெண்டு பேரும் கசின்ஸ். ஆமா, அந்த பிளாக் புல் ஸ்குவாட் வந்து ஏதோ காட்டு மிராண்டிங்களா இருக்கிற மாதிரி இடம்னு கேள்விப்பட்டேன், அங்க நல்லா தானே இருக்கிறன்னு ஒரு மாதிரி நெக்கலா கேட்பாளா, நீ சொல்றது என்னமோ உண்மைதான், ஆனா உன்ன மாதிரி ஆனா மக்கள்லாம் கோல்டன் டான் ஸ்குவாட்ல இருந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னு இவளும் பேச, அங்க இருக்கிற எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாங்க, அப்புறம் உன்னால வந்து மேஜிக் எல்லாம் சரியா பயன்படுத்த முடியாம இருந்துச்சு, அதெல்லாம் ஒழுங்கா பயன்படுத்துறியான்னு திருப்பி நக்கல் பண்ணுவாளா. இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சில்வாக்கு புரிய வர, அப்ப அந்த மிமோசா, உனக்கு தெரியுமா நாங்க கடைசியா கம்ப்ளீட் பண்ண ஒரு மிஷனுக்காக விசார்ட் கிங் எங்களுக்கு ஸ்டார் கொடுத்திருக்காருன்னு சொல்ல, எங்களுக்கும் தான் விசார்ட் கிங் கிட்ட இருந்த ஒரு ஸ்டார் கிடைச்சிருக்கு நம்ம ஹீரோவும் பெருமையா சொல்லும் போது, அதுக்கு அந்த கிளாஸ் வாய்ப்பே கிடையாது, புது ஆளுங்களுக்கு எல்லாம் ஸ்டார் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவானா. உண்மைதான் கொடுத்தாங்க, இந்த ஒரு மிஷனை கூட எங்களுக்கு விசார்ட் கிங் தான் கொடுத்தாருன்னு சொல்ல, மறுபடியும் போய் சொல்றான் அப்படின்னு கிளாஸ் நம்ப மாட்டான். இருந்தாலும் இவங்க இங்க வரப்போறாங்க அப்படிங்கிறது கிளாஸுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 பேர் வராங்கன்னு கேள்விப்பட்டோம், நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்க, இன்னொருத்தன் ஓடி போயிட்டானா, உங்களை மாதிரி என்ன பிளாக் புல்ஸை எப்பந்தான் இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிக்கிட்டு தெரிவிங்க, நீங்க எல்லாம் மேஜிக்கல் நைட்ஸ்க்கே ஒரு இழுக்குடான்னு சொல்ல நம்ம ஹீரோ கோவம் வந்துடும். யாரை பத்தி என்னடா பேசிட்டு இருக்கிற, கூடிய சீக்கிரம் பாரு இந்த டஞ்சனை முதல்ல நாங்க தான் கான்கவர் பண்ண போறோம், அது மட்டும் இல்லாம உங்க ஸ்குவாட் என்ன கோல்டன் டானா, நீங்க கோல்டன் டான் இல்லடா, நீங்க கோல்டன் டம் அப்படிமானா, யாரை பார்த்துடா முட்டாளுங்கிற, உங்க ஸ்குவாட் கேப்டன் தான்டா சும்மா எப்ப பார்த்தாலும் மசில்ஸ் வச்சு மட்டுமே சுத்திக்கிட்டு இருப்பான், அவன் வேஸ்ட்டான்னு சொல்ல, யாரை பார்த்து வேஸ்ட்ங்கிற, என் ஸ்குவாட் கேப்டன் கெத்து தெரியுமா, உங்களை மாதிரி நோபல் அப்படிங்கிற பெருமையில அவர் பேசிக்கிட்டு இல்ல அப்படின்னு சொல்லி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, கிளாஸ் ஒரு செகண்ட் மேல பொறுமையை இழந்துட்டு, உங்ககிட்ட சண்டை போட்டு எங்களால நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நாங்க எந்த அளவுக்கு சிறந்தவனு காட்டுறேன்னு சொல்லி அந்த மிமோசா கிட்ட சொல்ல, அவ பார்த்தா அந்த டஞ்சனோட ப்ளூ பிரிண்ட் அப்படியே அந்த இடத்துல வர வைப்பாலாம். இந்த இடத்துல ஏதோ ட்ரெஷர் ஹால் இருக்கு போல, சோ அங்கதான் போகணும் அப்படின்ட்டு 3 பேர் அங்கிருந்து போயிடுறாங்களா. சில்வா இதை பார்த்து என்ன இவ்வளவு வித்த காட்டுறானுங்கன்னு ஷாக் ஆக, பரவாயில்ல யூனோ சூப்பரா பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸைட் ஆயிட்டு, நான் கண்டிப்பா அவனை தோக்கடிப்பேன் அப்படின்னு திருப்பி பின்னாடியே போக ஆரம்பிக்கிறானா. அதுக்கப்புறம் நேரம் போய்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் சில்வாவும் உள்ள உலாவிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஸ்லைம் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ கூட ஒரு பறவை இருக்கும்ல, அதுதான் இங்க போ அங்க போ டைரக்ஷன் காமிச்சிட்டு இருக்கும். அதுவே கிளாஸ் புலம்பிக்கிட்டே இருப்பான், அந்த குலக்கா பையனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்ன மாதிரியான ஒரு நோபல் கிட்ட இவ்வளவு திமிரோட பேசியிருந்திருப்பான், ஆனா அவங்கிட்ட எந்த ஒரு மேஜிக் இருக்கிற மாதிரி என்னால சென்ஸே பண்ண முடியல. பிளாக் புல்ஸோட லீடரான யாமி என்ன நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை அவன் ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்கும் போது, அதுக்கு யூனோ நான் உங்க இடத்துல இருந்தேன்னா ஆஸ்தாவை கண்டிப்பா அவ்வளவு லேஸ்ல எடுத்துக்க மாட்டேன், அடப்போடா அவன் இங்கிருந்து உயிரோட போறதே ஆச்சரியம் தான் அப்படின்னு கிளாஸ் சொல்லுவானா. இன்னொரு பக்கம் விசார்ட் கிங் கிட்ட அவனுங்க ஆளுங்கெல்லாம் வந்து கோல்டன் டானை சேர்ந்தவங்களும் பிளாக் புல்ஸ் சேர்ந்தவங்களும் அந்த டஞ்சன் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போயிருக்காங்க. ஆனா கூடவே இவங்க பக்கத்து நாடான டைமண்ட் கிங்டம் அப்படிங்கிற அந்த கிங்டம் சேர்ந்த சில ஆளுங்களுமே அங்க வந்திருக்காங்களாமா. சோ ரீசன்ட் டைம்ல அந்த டைமண்ட் கிங்டம் அவங்களோட டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ வந்திருக்க அந்த டைமண்ட் கிங்டமோட ஆளுங்கள்ல லீடர் வந்து லோட்டஸ் அப்படிங்கிற ஒருத்தன்னு சொல்லும் போது, அதுக்குமே விசார்ட் கிங், ஓ லோட்டஸா, அவனை நான் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் எல்லாம் பயன்படுத்துவான்னு எக்ஸைட் ஆகும்போது, எதிரிய பாராட்டுற நேரமையா இதுன்னு அவனோட அசிஸ்டன்ட் ஆன மார்க்ஸ் கேட்பானா. அதுக்கும் விசார்ட் கிங் அவ்வளவு பதறணுங்கிற அவசியம் கிடையாது, லோட்டஸ் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான், ஆனா அதே நேரத்துல நாம அனுப்பி விட்ட ஆளுங்களும் ஸ்ட்ராங்கானவங்க தான் சொல்ல, இங்க நம்ம லக் அந்த லோட்டஸோட அல்லக்கைங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அடுத்து நீதாண்டான்னு சொல்லும் போது, அந்த லோட்டஸ் இன்னும் சண்டை போடல போல அப்படியே உரம உட்காந்துக்கிட்டு, என்னப்பா தம்பி கிளவர் கிங்டம்ல இருந்து வந்திருக்கியா, பயங்கர யங்கா எனர்ஜெட்டிக்கா இருக்கிற, ஏதோ லைட்னிங் ஸ்பெல் எல்லாம் பயன்படுத்துற மாதிரி தெரியுது, சரி விடு, உன்ன மாதிரியான ஒரு இளம் கன்று கூட இந்த மாதிரி வயசான ஆளுங்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது, அதனால இந்த ட்ரெஷரை தான் எடுக்க வந்திருக்கோம், அதை மட்டும் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி வேகமாக இருந்து எஸ்கேப் ஆக பார்ப்பானா. விட மாட்டானு லக்கு பின்னாடி வந்து அடிக்க பார்க்க, அதுல இருந்து அவன் டாஜ் ஆயிருவான். பட் ஒரு ஸ்மோக் மாதிரி வர, அதுக்குள்ள இருந்துகிட்டு அந்த லோட்டஸ் சொல்லுவான், ஓகே உங்க கிங்டம்குள்ள இருக்கிற ஒரு டஞ்சனுக்குள்ள நாங்க வரதுங்கிறது உங்களை காண்டாக்குதுங்கிறத எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் என்ன பண்றதுப்பா, எங்க டைமண்ட் கிங்டம்ல ரிசோர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குது, நாங்களும் வாழணும்ல, அதனால யார்கிட்ட எது அதிகமா இருக்கோ அதை வந்து நாங்க எடுத்துக்க பாக்குறோம், என்ன எனக்கே 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க
இருக்கிறான்னு சொல்லும்போது அப்பயுமே லக் அட்டாக் பண்ணதான் பாப்பான். உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஒருத்தன் கூட சண்டை போடுறதுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு இங்க ஆஸ்தாவும் சில்வாவும் அந்த பறவையோட பேச்சை கேட்டுக்கிட்டு எங்கெங்கயோ போய் சிக்கிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். ஆஹா இதுதான் அந்த ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி நீக்கினா அதுக்குள்ள ஆர்கன்ஸ் இருக்க. லக் அந்த லோட்டஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்ல. அப்பதான் அந்த லோட்டஸ் சொல்லுவான் ஆக்சுவலி அவன் இதுக்கு முன்னாடி யாமி கூடயே சண்டை போட்டு இருந்திருக்கானாமா. அப்பதான் அவனோட நெஞ்சில ஒரு பெரிய தழும்ப வாங்கியிருந்திருப்பான். என்னை விட வயசுல கம்மியா இருக்கிற ஒருத்தனை என்னால தோக்கடிக்க முடியாம போனது உங்க கேப்டன் யாமி மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம லக் இருக்கிறான்ல அவனுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குமா. ஏதாவது மேஜிக் ஸ்பெல்லுக்கு இது பயன்படுத்திட்டானா உனக்கு ஒன்னும் புரியாம இருக்கும் போதுதான் அந்த லோட்டஸ் எக்ஸ்பிளைன் பண்றான். இங்க சுத்தி இருக்கிற ஸ்மோக் இருக்குதுல்ல இது ஒருத்தங்களோட மேஜிக்கை வீக் ஆக்கிரும். கண்ணுக்கு தெரியற எல்லா மேஜிக்கையும் உன்னால ஈஸியா டாஜ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ எங்க ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தேல அப்ப இருந்தே தான் நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். என் ஆளுங்க உங்ககிட்ட அடி வாங்கினது எதுவும் வேஸ்டா போகலன்னு சொல்லுவானா. யூனோவும் மத்தவங்களும் அந்த டஞ்சனோட சென்டருக்கு வந்துருவாங்களா. அப்ப டக்குன்னு ஐஸ் மாதிரி அங்க நிறைய வந்து அந்த மிமோசாவை அட்டாக் பண்ண என்னது இது ட்ராப் பண்ணி இவங்க யோசிக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வரான். மண்டையில ஏதோ கிறிஸ்டல்லா வச்ச மாதிரி தெரியுது. என் வழியில நிக்காதீங்க தள்ளி நில்லுங்கடான்னு சொல்ல லக் வீக் ஆன உடனே அந்த லோட்டஸ் அங்கிருந்து போக பார்ப்பானா. அப்ப லக் திருப்பி எந்திரிச்சிட்டு விட்டுறக்கூடாது நான் இன்னும் தோத்து போகல எனக்கு இப்பதான் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு சொல்லி திருப்பி லோட்டஸ் அட்டாக் பண்றதுக்கு போவானா. பார்த்தா அவன் கையில ஏதோ கான்லெட்லாம் வந்த மாதிரி தெரியும். இத பார்த்து லோட்டஸ் இம்ப்ரெஸ் ஆகுறான். பரவாயில்லையே இந்த குட்டி குழந்தைகிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்கேன்னு. இப்ப அப்படியே கட் பண்ண பாஸ்ட்ல நம்ம ஹீரோவும் யூனோவும் வந்து பேசிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். இப்ப இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே நம்ம யாருமே வந்து ரத்த பந்தத்துல சொந்தம் கிடையாதுல்ல, இருந்தாலும் ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா மத்த ரத்த பந்த சொந்தத்தை விடவுமே நாம எல்லாரும் தான் ரொம்ப நல்லா வாழ்றோம். அப்படி இருக்கக்குள்ள இனிமேல் நம்ம யாரையெல்லாம் ஃப்ரெண்டா மேக் பண்றோமோ அவங்க எல்லாரையும் நம்ம ஃபேமிலி மாதிரி பார்க்கணும்னு சொல்லியிருந்திருக்கேன். கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு யூனோவும் சொல்லியிருந்திருப்பானா. அதுவே லக் சின்ன பையனா இருக்கும் போது அவனோட அம்மா அவன்கிட்ட ஒரு மாதிரி அக்ரஸிவா நடந்துட்டு வந்திருப்பாங்களா. இந்த இதே டைம்ல தான் லக் அவன்கிட்ட இருக்கிற மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு நோபலை தோக்கடிச்சிருப்பானா. அவன் நோபலையே தோக்கடிச்சவன்டா சாதாரண நாளில அதை பண்ண முடியாதுல்லன்னு சொல்லி எல்லாரும் அவனை பார்த்து பயந்து வந்திருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே லக்கோட முகத்துல ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். சோ ஒரு நோபலையே தன்னோட பையன் தோக்கடிச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா தன்னோட பையனை வந்து ரெகக்னைஸ் பண்றது மட்டும் இல்லாம இந்த பவரை வச்சு உன்னால நோபல்ஸை தோக்கடிக்க முடியுதுன்னா நீ தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், நீ என்னன்னாலும் விட்டுறக்கூடாது அப்படின்னு அன்னைக்குதான் அவங்க அம்மா அவனை ரெகக்னைஸே பண்ணியிருப்பாங்க. சோ அதனாலதான் தோக்குறதுங்கிறது ஒரு ஆப்ஷனே கிடையாது, ஜெயிச்சே ஆகணும்னு லக் அங்க லோட்டஸ் கூட வெறி கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். லோட்டஸும் சாரி தம்பி உன்னால மட்டும் இல்ல என்னாலுமே இங்க தோல்வியை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவனோட ஸ்மோக்கை பயன்படுத்தி லக்க அதே இடத்துல ட்ராப் பண்றானா. கூடவே சொல்லுவான் இந்த சின்ன பசங்களை மேய்க்கிறதே சரியான பாடா இருக்குது. என் கூட ஒரு சின்ன பையன் வந்திருக்கான், நான் சொல்றதே கேட்க மாட்டான் தெரியுமா, மேபி ஜெனரேஷன் கேப்பால தான் என்னால அவனை புரிஞ்சுக்க முடியலையோன்னு சொல்ல அந்த கிறிஸ்டல் மண்டையனை காட்டுறாங்க. அவன் மிமோசாவை அட்டாக் பண்ணியிருப்பான்ல, சோ அதனால அவ தன்னோட பவரை பயன்படுத்தி அவளே ஹீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கிறிஸ்டல் மண்டைய உடம்புல இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ என்ன டைமண்ட் கிங்டம்ல இருந்து வந்திருக்கியா, உனக்கு இங்கடா வேலை அப்படின்னு கிளாஸ் கத்திக்கிட்டு இருக்க, வழியில் நிக்காம ஓரமா போங்கடா புள்ள போச்சிங்களான்னு அவன் அட்டாக் பண்ண பார்ப்பான். அந்த ட்ரெஷர் ஹாலை நோக்கி நம்ம ஹீரோவும் சில்வாவும் வந்துகிட்டு இருக்க. அப்ப சில்வாக்கு மேஜிக் சென்ஸ் பண்ண முடியுது. எனக்கு என்னமோ அந்த லக் யாரு கூடய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், அதுவும் அந்த டைமண்ட் கிங்டம் சேர்ந்தவங்க நினைக்கிறேன், அப்படின்னா நம்ம கண்டிப்பா போய் உதவி பண்ணியாகணும்னு ஹீரோ சொல்லும் போது அதுக்கும் சில்வா ஆனா இந்த மிஷனுக்கு வரும்போதே யாமி சொல்லியிருந்தாருல இந்த டஞ்சனுக்கு டைமண்ட் கிங்டம் சேர்ந்தவங்களும் வருவாங்க, பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு மிஷனை சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு. சோ இப்ப என்ன பண்றதுன்னு அவங்க கிளம்பி போக லக்குமே அந்த ஸ்மோக்ல பயங்கரமா மாட்டிக்குவான். அவனால அங்கிருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. இங்க அந்த கிறிஸ்டல் மண்டைய கூட கிளாஸ் சண்டை போடும் போது அவனால தாக்கு பிடிக்க முடியல. இருந்தாலும் அங்க இருக்கிற யூனோ கிட்ட நீ ஒன்னும் பேக்கப் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இங்க இருக்கிற ட்ரெஷரை முதல்ல எடுக்க ட்ரை பண்ணுங்கும் போது சரி இதை நீ தான் சொல்ற, அப்புறம் ஏதாவது உனக்கு ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு யூனோ அங்கிருந்து போக பார்க்க இங்க லோட்டஸ் லக்க முச்சுக்கட்டலான்னு போகும்போது கரெக்டா உள்ள போந்து நம்ம ஹீரோ காப்பாத்துறானா. டே நீ யாரான்னு அந்த லோட்டஸுக்கு ஷாக் ஆக அதே மாதிரிதான் அந்த கிறிஸ்டல் மண்டையனும் கிளாஸ் முடிச்சிருப்பான். பட் உள்ள போந்து நம்ம யூனோவும் காப்பாத்த நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு ஈஸியா விட்டு போக முடியாதுன்னு ரெண்டு பேரும் கோரஸா சொல்றானுங்க. மறுபடியும் பிளாஷ்பேக் அந்த லக்கோட அம்மா அவன் சின்ன வயசுல இருக்கும்போது இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல, சோ அதுக்கப்புறம் தனியா தான் இருந்திருப்பான். ஆகையால் இப்போ ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும் அப்படிங்கறதுல என்னால ஏத்துக்க முடியாது. அந்த லோட்டஸ் அவன் என்னோட ஏற அவனை நான் தனியா தான் வேட்டையாடி எங்க அம்மாக்கு சமர்ப்பிப்பேன்னு சொல்லி பயங்கர வெறிகுண்டு அட்டாக் பண்ண போகும்போது அந்த லோட்டஸ் அசால்ட்டா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அட்டாக் பண்ண பார்க்க உள்ள போந்து நம்ம ஹீரோ தடுக்கிறான். அவனோட ஸ்வாட் தான் எதை வேணாலும் வெட்டுமே, அந்த ஒரு ஸ்மோக்கி சேர்ந்து வெட்டிக்கிட்டு இருக்க. அதை பார்க்கும்போது தான் லக்குக்கு ஒரு விஷயமே புரியும், தனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டும் தேவையில்லை, தான் தனியாவே இதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்ல. பட் ஆக்சுவலி பார்த்தா அந்த பிளாக் புல்ஸ் சேர்ந்த எல்லாருமே இவன் கூட இவ்வளவு நாளா ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்க. இவனும் இவ்வளவு நாளா அவங்க கூட ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கான். பட் தான் அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவன் ரியலைஸ் பண்ணல. அப்படின்னா இத்தனை நாளா எல்லாருமே என் கூட இருந்திருக்காங்க, நான் ஒன்னும் தனியா இல்ல அப்படின்னு அவனுக்கு ரியலைஸ் ஆக காம் டவுன் ஆயிடுறானா. என்னப்பா நண்பர்கள் 3 பேர் ஒன்னு சேர்ந்துட்டீங்களா, சரி விடுங்க அவங்கள நான் முடிச்சிடறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்மோக்கை பயன்படுத்தி கம்ப்ளீட்டா ஒரு பெரிய ஸ்கிரீன் மாதிரி
மாதிரி கிரியேட் பண்ணிடுறான். அவங்களால வெளியே பார்க்க முடியல. இங்க அந்த கிறிஸ்டல் மண்டனை எதிர்க்கிறதுக்காக நம்ம யூனோவுமே அவனோட மேஜிக் எல்லாம் பயன்படுத்திட்டு ஏதோ ஒரு கழுகு மாதிரி ஒன்னு கிரியேட் பண்றானா. இவன மாதிரியான சின்ன பாயிண்ட் எப்படி இந்த மாதிரியான மேஜிக்ல இருக்குதுன்னு நம்ம கிளாஸுக்கும் புரியல. அதுவே இங்க அந்த புகை மூட்டத்துல இவங்க 3 பேர் மாட்டிந்து இருப்பாங்கல்ல. சோ அப்ப லக்கு தான் யோசிப்பான், எப்படியும் அந்த லோட்டஸ் நாங்க டைரக்டா அட்டாக் பண்ண போனா அவன் பயங்கர ஸ்பீடா இருப்பான். நாங்க அட்டாக் பண்ண வந்தாலுமே எங்க இருந்து அட்டாக் பண்றோங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவான். அவன் எங்க இருக்கிறான் அப்படிங்கறத என்னாலே சென்ஸ் பண்ண முடியும். ஆனா என்ன அட்டாக் தான் பண்ண முடியாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட வச்சு சும்மா குச்சிக்கிட்டு இருப்பானா. இதை பார்த்து எனக்கு ஒரு ஐடியா வந்துடும். உடனே அங்க இருக்கிற அந்த லோட்டஸை அவன் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது, ஏன் தம்பி லக்கு இந்த மாதிரி தேவையில்லாம பவரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, உன்னால இதை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு பின்னாடி வந்து நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட வச்சு அடிச்சிடறானா. என்னன்னு பார்த்தா லக்கு அவனோட பவரை பயன்படுத்தி இந்த லோட்டஸை கார்னர் பண்ணியிருந்திருக்கான். சில்வா அவளோட வாட்டர் பவரை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை தூக்கி விட்டு கரெக்டா கார்னர் பண்ற இடத்துலயே அவனை அடிச்சிருந்திருக்கான். சோ டீம் ஒர்க் பண்ணி அவனை ஜெயிச்சாச்சு அப்படின்னு ஹாப்பியா இருக்க. இன்னொரு பக்கம் கிளாஸ் ஆச்சரியத்துல வாய புலந்துகிட்டு இருப்பான். என்னன்னா யூனோவோட பவர் அசால்ட்டா தோக்க வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்வாடோட அந்த கிறிஸ்டல் மண்டையை நின்னுகிட்டு இருக்கேன். அந்த லோட்டஸை நம்ம ஹீரோ அடிச்சதுல அவனோட கை உடைஞ்சு போயிருக்கும், கூடவே சில எலும்பு நொறுங்கி இருக்கும் போல. சோ இந்த கிளவர் கிங்டம்ல உண்மையாலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான குட்டி பசங்களா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இவங்க கூட தோத்து போயிட்டு இவனுங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போய் ஜெயில வச்சிருவானுங்க. சோ ஜெயில இருக்கிறதுக்கு செத்து போகலாம், இல்லனா எஸ்கேப் ஆக வேண்டியதானே. அவன் புகை மூலமா ஒரு ட்ரெயின் மாதிரி செஞ்சு அங்க இருந்து ஓடி போக இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்களா. அப்ப அவனோட புகை இருக்குல்ல, அது அந்த அடி வாங்கி போன லோட்டஸோட அல்லக்கை ஆளுங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்குது. பிடிக்கிறதுக்காக பின்னாடி வரைக்கும் ஓடி வந்திருப்பாங்க. பட் லக் மிஸ் பண்ணிடுவான். ஆக்சுவலி இந்த லக்கு கேரக்டரை நான் போன பார்ட்ல வந்து வால்டாய்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வால்டாய் லக் தான் அவன் பேரு. எனிவேஸ் நம்ம இப்போ லக்னே வச்சுக்குவோம். சரி, இவனுங்களை பிடிக்க முடியல, ஆர் அட்லீஸ்ட் நம்ம போய் அந்த ட்ரெஷரையாவது எடுப்போம் அப்படிங்கும் போது தான் நம்ம லக்குக்கு இங்க வேற யாரோ பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளுங்க இருக்கிறாங்கன்னு சென்ஸ் ஆகுதா. அதுவே இந்த லோட்டஸோட உடஞ்சு போன கையை அவனோட அல்ல கைங்க எல்லாருமே சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, ஓகே நம்ம வந்த வேலையை நம்மளால முடிக்க முடியல, ஆனா நம்ம வேலையை அந்த மார்ஸ் முடிச்சுக்குவான். ஏன்னா டைமண்ட் கிங்டமோட சீக்ரெட் வெப்பன் அவன் தான் சொல்ல அந்த கிறிஸ்டல் மண்டைனா தான் இருக்கும். யூனோவே அந்த மார்ஸ் கிட்ட சண்டை போட்டு திணறிக்கிட்டு இருப்பானா. அப்ப அவன் தலையில இருக்கிற கிறிஸ்டல்லாம் கவனிக்கும் போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இந்த டைமண்ட் கிங்டம்ல இந்த மாதிரியான குழந்தைங்க எல்லாரையும் வந்து சின்ன வயசுல கூட்டிட்டு வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்களாமா. அவங்களுக்கு நிறைய ஆர்டிபிஷியலான பவர்ஸ் கொடுத்திருந்திருப்பாங்க. கூடவே இந்த மாதிரியான கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட உடம்புல பதிச்சு அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் கொடுத்து அவங்க எல்லாருக்குள்ளேயும் சண்டை போட வச்சிருந்திருப்பாங்க. அதுல யார் உயிரோட இருக்கிறாங்களோ அவங்க தான் பவர்ஃபுல்லான ஆளு. சோ அந்த மாதிரி ஒருத்தன் தான் இவனா இருக்குமோ, இல்ல எவனா வேணா இருக்கட்டும். இருந்தாலும் நான் ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன், கோல்டன் டானோட சீனியர் மெம்பர். ஆனா என்னோட டீம்மேட்டை நான் அடி வாங்க விட்டுருந்திருக்கேன். ஒரு சாதாரண ஆள் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான், என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுன்னு ஒரு பெரிய ஸ்பியர் மாதிரி வச்சு அட்டாக் பண்ண பார்க்கும்போது அந்த மார்ஸ் பார்த்தா அந்த கிறிஸ்டலாலேயே ஒரு குளோனை கிரியேட் பண்ணி அதை தடுத்துருவான். மறுபடியும் அந்த பெரிய ஸ்வாட வச்சு யூனோ அட்டாக் பண்ண பார்க்க அதுல இருந்து எஸ்கேப் ஆகி பின்னாடி வந்து அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வித மாதிரியான மேஜிக்கையும் அவன் பயன்படுத்தி பார்க்கறான். ஆனா எதுவுமே வேலைக்கான மாதிரி தெரியல. அந்த மார்ஸ் அந்த கிறிஸ்டலாலேயே ஒரு சூட் மாதிரி செஞ்சு போட்டு வந்திருக்கான். நீ என்ன முயற்சி பண்ணாலும் அது வேலைக்காகாது, நான் தான் வேலைக்காகாதுன்னு சொல்றேன்லங்கும் போதுதான் சின்ன வயசுல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஆஸ்தா யூனோட்ட பயங்கரமா அடி வாங்கி இருந்திருப்பானா. இதோட போதும் எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு யூனோ சொல்லியிருந்திருப்பான். இருந்தாலும் ஆஸ்தா நான் என்னைக்கு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சண்டை போடுறதுக்காக வந்திருப்பானா. அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்பவுமே யூனோ என்னாலே விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவன் கூட சண்டை போடுறதுக்காக போக, அப்படின்னா சாவுடானா அவ்வளவு பெரிய சோட வச்சு நம்ம யூனோவை ஆல்மோஸ்ட் போட்டு தள்ள போக கரெக்டா உள்ள போந்த நம்ம ஹீரோ அந்த பெரிய சோட 2 துண்டா வெட்டிடுறான். டே கிறிஸ்டல் மண்டையா, யாரு கூடடா சண்டை போட்டு இருக்கிற, யூனோ என்னைக்கும் என்னோட ரைவல்ரான்னு சொல்லுவான். அவனை தோக்கடிக்கிறது ஒரே ஒரு ஆளா இருந்தாகணும், அந்த ஒரு ஆள் நானா இருந்தாகணும்னு. டே ஆஸ்தா உன்னையார குறுக்கால வர சொன்னது, நான் அவனை இந்நேரத்துக்கு தோக்கடிச்சிருப்பேன் தெரியுமான்னு சொல்ல, இதுல தோக்கடிச்சிருப்பேன், நான் வரல என்னதுக்கு அடி வாங்கியிருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் என்னோட இம்பார்ட்டன்டான ஒரு அட்டாக் லான்ச் பண்ணலான்னு இருந்தேன், சும்மா போய் சொல்லாதடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. அதுக்கப்புறம் சரி விடு, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த மார்ஸை துவைச்செடுக்கலான்னு தயாராக. இதை பார்த்துட்டு இருந்த இந்த கிளாஸுக்கு ஒண்ணுமே புரியாது. எப்படி இது பாசிபிள், நான் கோல்டன் டானை சேர்ந்த ஒரு நோபல் மெம்பர், அப்படி இருக்கும்போது அவன மாதிரி சாதாரண ஆளுங்க எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளை எதிர்த்து நிக்க முடியுதுன்னு ஷாக் ஆக, அப்ப பின்னாடி அந்த மார்ஷோட ஒரு க்ளோன் அட்டாக் பண்ண வருமா. அப்ப லக்கு உள்ள வந்து தடுத்துருவான். லக்கியுமே அந்த கிளாஸுக்கு தெரிஞ்சிருக்குது, இவன் தான் அந்த எக்ஸாம் டைம்ல எவனோ ஒரு நோபலை போட்டு அடிச்சான்ல, எதுக்கு தேவையில்லாம இந்த தோத்தாங்க பிளாக் பில்ஸ் என்ன காப்பாத்துறானுங்க அப்படின்னு கதறிட்டு இருப்பானா. அதுவே அடிபட்டு இருக்க மிமோசாவை சில்வா அவளோட வாட்டர் பவரை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்றா. என்னைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் தான் ஜெயிச்சாகணும், வீக்கா இருக்கிறவன் என் கையால தோத்து தான் ஆகணும்னு அந்த மார்ஷ் ஏகப்பட்ட கிறிஸ்டல் க்ளோனை கிரியேட் பண்றானா. வாடி வாடி பாத்துக்கிறான்னு நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அவன் பெரிய சோட பயன்படுத்த அதை முதல்ல பிரேக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் எகிரி போய் அந்த மார்ஷோட வயிற்றுலேயே ஒரு அட்டாக் பண்ண பறந்து போயிட்டு திருப்பி வேகமா வந்து அட்டாக் பண்றதுக்காக அவனோட கையை கிறிஸ்டலா மாத்தி கிட்ட வருவானா. அந்த கையோட சேர்ந்து அவன் சோட வச்சு ஒரு ஸ்விங், அவ்வளவுதான் அங்க இருக்கிற தண்ணியில போய் முழுங்கிடுவான். இவனுக்கு எப்படி இவ்வளவு பவர்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே
ஆச்சரியமாகறாங்களா. கூடவே அந்த கிறிஸ்டல் க்ளோன்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம லக்கு தான் அடிச்சு உடச்சுக்கிட்டு இருப்பான். ஆஹா எக்ஸைட்டிங்கா இருக்கேன்னு யூனோவும் அவன் பங்குக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, எப்படி ஒரு காமனரால இவ்வளவு பண்ண முடியுதுன்னு சொல்லி அந்த கிளாஸ் கடுப்புல இருப்பானா. அப்ப நம்ம சில்வா, உங்க கண்ணு முன்னாடி என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க. அந்த ஆஸ்தாங்கிற பையன் கிட்ட மேஜிக்க நல்லிஃபை பண்றதுக்கான பவர்ஸ் இருக்குது, அதுதான் அவனை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல, அது எப்படி ஒரு காமனர் கிட்ட இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் வெறும் லக்கு தாங்கும் போது அவன் இவ்வளவு நேரம் சண்டை போட்டதை வச்சுமா அது இன்னும் லக்குன்னு நீங்க நம்புறீங்கன்னு கேள்வி கேட்க, அந்த தண்ணிக்குள்ள விழுந்த மார்ஸ் இருக்கிறான்ல, அவன் அப்படியே இன்னும் ஏகப்பட்ட கிறிஸ்டல்ஸ வெளியே வர வச்சு டைரக்டா ஆஸ்தாவை அட்டாக் பண்ண போக அதை அவன் அப்படியே வெட்டிடுவான். ஆனா 2 துண்டா போன அந்த கிறிஸ்டல்ஸ் சைடுல இருந்து இன்னும் நிறைய கிறிஸ்டல்ஸ் வர வச்சு அவன் அதே இடத்துல ட்ராப் பண்ணிரும். அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாடி சூட் மாதிரி போட்டுக்கிட்டு அவன் இடத்துல ஒரு ஜெயிண்ட் மாதிரி நிக்க, அவ்வளவு அடிபட்டதுக்கு அப்புறம் அவன் திருப்பி எந்திரிச்சு நிப்பானா. டே யாரா நீ அந்த மார்ஸ் கேட்கும் போது, நான் சாதாரண ஒரு ஆள், விசார்ட் கிங் ஆக போற ஒரு சாதாரண ஆள், நான் மூச்சு விடுற வரைக்கும் நான் வாழ்ற வரைக்குமே சாதாரண ஆள் விசார்ட் கிங் ஆக முடியுங்கிறத ப்ரூவ் பண்ற ஒருத்தன்னு சொல்ல. ஆனா அப்ப டக்குனு அந்த மார்ஸோட மைண்ட்ல பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு பேசுற மாதிரியும், நாம எல்லாருமே நம்ம டைமண்ட் கிங்டம்ல இருக்கிற மக்களை வந்து சேஃபா வச்சுக்கிறதுக்காக தானே இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்லாம் அவ சொல்லியிருந்திருப்பாளா. ஆனா அது ஒரு பாஸ்ட் ட்ராமா மாதிரியும் உப்பா அவனோட மைண்ட்ல, நான் உயிரோட இருக்கிறது எல்லாரையும் அழிக்கிறதுக்காக தான், உன்ன மாதிரியான சாதாரண ஆளுங்களா என் முன்னாடி நிக்க முடியாதுன்னு சொல்ல, நான் உயிரோட இருக்குங்கிறது எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ஒரு விசார்ட் கிங்கிறவன் அதை தான் பண்ணுவான். நான் நீ சொல்ற மாதிரி ஒரு சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி ஒருத்தனை அழிக்கிறதுக்கு நானே போதுண்டான்னு சொல்லி நேரா அந்த மார்ஸ போய் ஒரு அட்டாக் பண்ண, அந்த கிறிஸ்டல்ல இருந்து அவன் அப்படியே செதறி போய் விழுந்துருவான். அதுக்கப்புறம் மயங்கி போன அந்த மார்ஸ கிளாஸ் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி கட்டி போட்டுறானா. ஈவன் மிமோசா இருக்கிறாள், அவ கூட தன்னை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு நன்றின்னு சில்வாக்கு தேங்க் பண்ணும்போது அந்த தேங்க்ஸ் சில்வாவால ஏத்துக்க முடியல, ஒரே வெக்கமா வருது. நடந்தது எல்லாத்தையும் கவனிச்ச கிளாஸோட மைண்ட்லயுமே தேவையில்லாம ஒரு பிளாக் புல்ஸோட ஆளுங்க உதவியெல்லாம் நமக்கு தேவைப்படுற மாதிரி ஆயிடுச்சு, சரி இருந்துட்டு போகட்டும், இந்த ட்ரெஷர் எங்க கூட சேர்ந்து எடுக்கிறதுக்காக உங்களை நாங்க அனுமதிக்கிறோம்னு சொல்லும் போது, என்ன அனுமதிக்கிறேன், உங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க நன்றி கடன் பட்டிருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கிளாஸும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. சரி இவ்வளவு பெரிய கதவை நம்ம எப்படி நீக்கிறதுன்னு கேட்கும் போது லக் அப்படியே கிட்ட போய் பார்த்துட்டு மேபி இதை அட்டாக் பண்ணி தான் ஓபன் பண்ணணும்னு சொல்ல, சரின்னு நம்ம ஹீரோ அவன் சோட வச்சு வெட்டி எடுக்கிறான். அதுக்கப்புறம் உள்ள போனா அந்த இடத்துல ஏகப்பட்ட புதையல்கள் இருக்குது. ஆஹா என்ன வைரம் வைதூரியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது எல்லாரும் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. ஆஹா அழகா இருக்கேன்னு கையை வச்சுட்டு சும்மா இருங்க, இந்த ட்ரெஷர் எல்லாமே நாட்டுடைமை அப்படின்னு திருப்பி கிளாஸ் ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்க, சும்மாரியா நம்ம ஹீரோ மறுபடியும் சண்டை போட்டு இருப்பானா. அப்ப யூனோ இருக்கிறான்ல, அவன் அந்த இடத்துல ஏதோ ஸ்க்ரால் இருக்கிற மாதிரி கவனிக்கிறான். அதை போய் நீக்கி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அது என்னன்னு அவனுக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா அதுல இருந்து பயங்கரமான வெளிச்சம்லாம் வர ஆரம்பிக்க, அந்த ஸ்க்ரால்ல இருந்தா லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே காணாம போயிருது. கிட்ட வந்த கிளாஸும் அதெல்லாம் எடுக்காத அப்படியே வச்சிருன்னு சொல்லிடுறானா. அவனும் வச்சிடறான், என்னாச்சுன்னு உனக்கு தெரியல. அதுவே அந்த நீரோங்கிற பறவை இருக்குதுல, அது நம்ம ஹீரோவை பூச்சி இழுத்துட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து விடுதா. அதுவே அந்த மார்ஸோட கிரிமாயர் ஒன்று இருக்கும், அது பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குமா. அதை பார்த்துட்டு இருந்த அந்த கிளாஸுமே இது பயங்கர வித்தியாசமா இருக்குது. ஒரு பக்கம் என்னன்னா அந்த யூனோ பையன்கிட்ட 4 கிளவர் கிரிமாயர் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த ஹீரோ பையன்கிட்ட அது என்ன இலவனே தெரியல, ஏதோ பழைய புக்கு மாதிரி இருக்கு. ஆனா பழைய புக்குன்னு லேஸ்ல எடுத்துக்கூடாது, ஏன்னா யாரோட புக்ல என்ன பவர் இருக்குன்னே தெரியல. நம்ம கொஞ்சம் ஆச்சரியமாயிட்டு இருக்கேன். அப்ப டக்குன்னு அவன் கையில இருக்கிற அந்த ஒரு புக்கு பறந்து போகுது. என்னன்னா வெளியில இருந்த அந்த ஒரு மார்ஸ் கிரான்ல அவன் திருப்பி வந்துடுறான். இருக்கிற எல்லாரையும் கிறிஸ்டல்ஸை பயன்படுத்தி நகர விடாத மாதிரி பண்ண, அப்ப அவனோட உடம்புல ஒரு மாதிரி ஃபிளேம்ஸ் எரிஞ்சுக்கிட்டு இருக்குதா. ஃபயர் ரெக்கவரி மேஜிக்கை யூஸ் பண்ணி அவன் ஹீல் ஆயிருக்காங்கிறதெல்லாம் புரிய வருது. பட் இருந்தாலும் ஒரு பர்சனுக்கு ஒரே ஒரு டைப் ஆஃப் மேஜிக் மட்டும் தானே இருக்கும், இவன் என்ன 2 இருக்குதுன்னு அவனுக்கு புரியாம இருக்க. அப்படின்னா அந்த டைமண்ட் கிங்டம்ல நடத்தப்பட்ட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான் அதோட ரிசல்ட்டான்னு யோசிக்கும் போது, மறுபடியும் அந்த மார்ஸோட பாஸ்ட்ல பார்த்தா ஒரு பொண்ணு, என்னை மன்னிச்சிடு மார்ஸ், ஆனா நீ இப்ப சாகணும் அப்படின்னு சொல்லி இவனை அட்டாக் பண்ற மாதிரி இருந்திருக்கும். பிரசன்ட்ல நம்ம சில்வா அவளோட வாட்டர் பவரை யூஸ் பண்ணலான்னு பார்க்க அவளையும் தூக்கி சொருகிடுவான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வேகமா அட்டாக் பண்றதுக்காக வருவானா. மார்ஸ் இந்த தடவை பயப்படுற மாதிரி தெரியல. என்ன அவனோட ஸ்வாட் எந்த விதமான மேஜிக்கை வேணாலும் கட் பண்ணுமா அப்படின்னா, எத்தனை மேஜிக்கை கட் பண்ணதுன்னு பாக்கலான்னு அவன் ஏகப்பட்ட ஸ்வாட அடுத்தடுத்து விட்டுக்கிட்டே இருப்பான். ஹீரோவோட கவனம் கொஞ்சம் செதறும் போது அவன் உள்ள புந்து ஒரே அடிதான் அங்க இருக்கிற ஒரு செவுத்த வச்சுட்டு போய் விழுந்துடுறான். மொத்தமா முடிச்சிடலாம் அப்படின்னு திருப்பி வருவானா. ஆனா அப்ப சைட்ல அந்த மிமோசா இருக்கிறாள், அவ அடிப்பட்ட நம்ம சில்வாவை ஹீல் பண்ணிட்டு இருக்கும் போது சில்வாக்கு பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்திருக்கும் போல. சோ அப்பதான் பாஸ்ட்ல காட்டுறாங்க, ஆக்சுவலி சில்வாவும் இந்த மிமோசாவும் ஒன்னாதான் வளர்ந்துருப்பாங்க. ஆனா ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல அந்த மிமோசா அவளோட இந்த ஹீலிங் ஸ்பெல் எல்லாத்தையும் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருப்பாள். சோ அந்த ராயல் ஃபேமிலியில இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ற
பண்றது, சில்வாக்கும் இவளுக்கு ஒரே வயசு தான். ஆனா இவ பாரு ஹீலிங் ஸ்பெல்ஸ மாஸ்டர் பண்ணிட்டா. சில்வா இன்னும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கூட தெரியாம சுத்திட்டு இருக்கா. ஆனா சில்வாவும் தினமும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாளா. இத பார்த்த மிமோசாவுக்கும் ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிருந்திருப்பான். என்னதான் நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கிற விஷயத்த ராயல் ஃபேமிலில இருக்கிற யாருமே மதிக்க மாட்டாங்க, வெறும் உங்ககிட்ட எவ்வளவு பவர் இருக்குங்கிறத மதிப்பாங்க அப்படின்னாலும் இந்த மிமோசாக்கு பரவாயில்ல, சில்வாவால பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த அளவுக்கு முயற்சி பண்றா. அவ இடத்துல நான் இருந்தேன்னா எப்பவோ கிவ் அப் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு அவ எப்பவுமே சில்வா மேல ஒரு மரியாதை வச்சுட்டு தான் இருந்திருக்கா. அதுவே வீக்கா இருக்கிறவங்கள அழிச்சாகணும்னு அந்த மார்ஸ் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக போக அடி வாங்கின நம்ம ஹீரோவும் எந்திரிச்சிட்டு எப்படியாவது போய் அவங்கள காப்பாத்தி ஆகணும். ஆனா அந்த மார்ஸ்ங்கிறவன் அவனோட அட்டாக்கிங் பேட்டர்னை மாத்திட்டான். என்ன பண்ணலாம், ஸ்வாட வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு யோசிக்க அப்ப அந்த பறவை பறந்து வந்து அங்க இருக்கிற இன்னொரு ஒரு ஸ்வாடு மேல போய் உட்காருமா. அந்த மார்ஸும் கிறிஸ்டல்ஸால ஏகப்பட்ட ஸ்வாட உருவாக்கிட்டு அங்க இருக்கிற சில்வாவை அட்டாக் பண்ண பார்க்க கரெக்டா உள்ள பூந்த நம்ம ஹீரோ அந்த எல்லா ஸ்வாடையுமே புது ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றான். கூடவே அந்த மார்ஸோட ஷோல்டர்லயும் ஒரு வெட்டு போடும் போது அவன் அதை திருப்பி ஹீல் பண்ணிக்கிறானா. அந்த ரெக்கவரி மேஜிக் மட்டும் இல்லைன்னா அவனை முடிச்சிருக்கலாம். என்ன பண்றதுன்னு அவன் யோசிக்கும் போது அப்ப நோயலுமே ஏதாவது பண்றா அப்படின்னு அப்படியே எந்திரிச்சு திட்டுவாளா. அப்ப அவன் கையில இருக்கிற ஸ்வாடும் ப்ளூ கலர்ல க்ளோ ஆக ஆரம்பிக்க அதை வச்சு ஒரு ஸ்லாஷ் கம்ப்ளீட்டா அவன் அந்த இடத்துல போய் தெரிச்சு விழுந்துருவான். இத பார்த்த கிளாஸுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பையன்ட்ட தான் மேஜிக் இல்லைன்னு யாரோ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம்னு யோசிக்க அப்பதான் அவங்களுக்கு புரியும், மேபி அந்த வாட்டர் ஸ்பெல் அத நோயல் கிட்ட இருந்து அந்த பையன் கடன் வாங்கியிருக்கானு. எப்போடா எப்படியோ ஜெயிச்சாச்சுன்னு அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக அப்ப ஏதோ வலிக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா அந்த கிறிஸ்டல் அவனோட அப்டமன்ல கிழிச்சிருந்திருக்கும். உடனே மிமோசா அவளோட பவர்ஸை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆஹா, பவர் வேற கம்மியா இருக்குது, இது 10 அவனை ஹீல் பண்றதுன்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்கேன். அந்த மார்ஸ் பையன் மயக்கத்துல இருக்கும்போது அவனோட பிளாஷ்பேக் அப்படியே நினைச்சு பார்ப்பான். அந்த டைமண்ட் கிங்டம்ல அவனை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் வச்சிருந்திருப்பாங்க. அவன் கூடயே ஒரு பொண்ணுமே இருந்திருப்பாளா. சோ அவளும் ஓகே, இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த ஊரை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம கேப்பபிள்னா நம்மள வெளியே விடுவேன்னு சொல்லியிருந்திருக்காங்க அந்த லேப்ல இருந்து. அப்படி இருக்கக்குள்ள நீ தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒருத்தன், நீ சீக்கிரம் வெளியே போயிருவேன்னு சொல்லும்போது அதுக்கு அந்த மார்ஸுமே கண்டிப்பா நான் வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்காக காத்திருப்பேன்னு சொல்லியிருந்திருப்பானா. ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்டோட கடைசி ஸ்டேஜ்ல பார்த்தா அங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்த எல்லா குழந்தைங்களையும் மாறி மாறி சாகடிச்சுக்க சொல்லியிருந்திருப்பாங்க. வேற வழி இல்லாம தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மார்ஸும் சில பேரை கொலை பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். கடைசி அந்த ஒரு பொண்ணும் எனக்கு வேற வழி தெரியல சாகு அப்படின்னு அட்டாக் பண்ண வர அவளையும் போட்டு தெளிந்திருப்பான். இறுதியா அந்த எக்ஸ்பெரிமெண்டோட சர்வைவர் இந்த மார்ஸா தான் இருக்கும். இருந்தாலும் கடைசியா அந்த பொண்ணு தான் இந்த மார்ஸ் டிஃபீட் பண்ணியிருந்திருக்கான். சோ அதனால அவளும் பவர்ஃபுல் தான் சொல்லிட்டு அவளோட பவரை இவன் கூட மிக்ஸ் பண்ணி விட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அந்த மார்ஸுக்கு ஒரு பயங்கர டிராமாவான மெமரி. இல்ல நான் எனக்கு யாருமே தேவையில்லை, நான் என்னைக்கும் தனியா இருந்தே பாத்துக்குவேன், வீக்கா இருக்கிறவங்களா சாகணும்னு திருப்பி அட்டாக் பண்றதுக்காக அவனோட அந்த பெரிய ஸ்வாடை எடுத்து நம்ம ஹீரோவை போட்டு தள்ள வரும்போது யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. கடைசி நொடியில யூனோ அந்த கிறிஸ்டல்ஸை பிரேக் பண்ணிட்டு அவனோட கிரிமாயர்ல இருக்கிற மேஜிக்கை எதை பயன்படுத்தலாம், இல்ல எனக்கு டைமே இல்லைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட்ல பார்த்தா அந்த இடமே கம்ப்ளீட்டா பாஸ் ஆன மாதிரியும் அவனை தவிர இருக்கிற எல்லாத்தோட டைமுமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருந்திருக்கும். அப்ப பக்கத்துல பார்த்தா குட்டி ஃபேரி மாதிரி ஏதோ இருக்குமா, அது சும்மா ஏதோ வாயில இருந்து புகை மாதிரி ரிலீஸ் பண்ண அவ்வளவு பெரிய ஸ்வாடையை அதை பிரேக் பண்ணிட்டு அந்த மாச தூக்கி அப்படியே செவுத்துல சொருகி விட்டுரும். எப்படியோ காப்பாத்திட்டுடா யூனோன்னு கிளாஸ் பாராட்டிட்டு சரி அது என்ன மேஜிக்னு கேட்கும்போது எனக்கே தெரியல, இங்க யாரோ குட்டியா வந்து இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவானா. என்ன சண்டை போட்டு அதுல டயர்ட் ஆயிட்டியா, உளறிக்கிட்டு இருக்கிற, சரி நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும் போது அப்பதான் யூனோ அவனோட கிரிமாயர்ல அந்த ஸ்க்ரால்ல எழுதியிருந்த வார்த்தைகள்லாம் இருக்குதா, அதுவே நம்ம ஹீரோ ஒரு புது ஸ்வால் எடுத்திருந்தான்ல அதுவும் அவனோட கிரிமாயருக்குள்ள போயிட்டு ஒரு மேஜிக் ஸ்பெல் மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த டஞ்சனே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது சரி இங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு யூனோவோட மேஜிக்கை பயன்படுத்திட்டு எல்லாருமே அங்கிருந்து கிளம்ப பார்க்க கண் விழிச்சிட்டு ஹே அந்த மார்ஸ் அந்த பண்ணி நம்ம காப்பாத்தி ஆகணும், நம்ம இங்க வெறும் டஞ்சனை கிளியர் பண்ணதான் வந்தமே தவிர எந்த எதிரிகளையும் கொலை பண்றதுக்கு இல்லைன்னு சொல்ல சரின்னு இவங்களும் காப்பாத்த பாப்பாங்க. பட் ரொம்ப பில்டிங் உடைய ஆரம்பிச்சிடும், இனிமேல் இருந்தா நாம மாட்டிக்கோன்னு சொல்லி அந்த மார்ஸை விட்டுட்டு வேகமா எல்லாரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துருவாங்களாம். அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த லோட்டஸ் இருக்கிறான்ல அவனும் பார்த்தா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்க மாட்டாங்க. இவங்க மார்ஸ் கூட சண்டை போட்டு இருந்த கேப்ல அங்க இருக்கிற தங்க எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இருந்திருப்பாங்களா, கூடவே மார்ஸை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நல்ல வேலை நீ அங்க சாகலன்னு. மார்ஸ் அந்த பொண்ணை சாகடிச்சிருந்திருப்பான்ல, பட் உயிர் போறதுக்கு முன்னாடி அவளோட பிளேம்ஸை பயன்படுத்தி மார்ஸோட காயங்கள் எல்லாத்தையும் ஹீல் பண்ணிட்டு தான் இறந்து போயிருந்திருப்பான். எனக்காக சேர்ந்து நீயும் நம்ம 2 பேருக்காகவுமே வெளி உலகத்தை போய் பாருன்னு இதெல்லாம் ஞாபகம் வந்து கண் வெளிப்பானா. லோட்டஸும் ஓ எந்திரிச்சிட்டியா, இங்க பாத்தியா நம்ம எவ்வளவு தங்கம் எடுத்திருக்கோன்னு, இதை வச்சு நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மார்ஸ் அப்படியே சூரியம் மறையறத பார்த்துட்டு என்னை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லுவானா. பாரா உனக்கு நன்றி எல்லாம் சொல்ல தெரியுமான்னு உனக்கு ஷாக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்கல்ல, ஆஸ்தாவும் கண் வெளிச்சிட்டு அந்த மிமோசா பொண்ணுக்கு தேங்க் பண்ணும்போது நீ அவன் கூட சண்டை போட்டு செத்துட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு லக்கு சொல்லுவானா.
வாய்ப்பே கிடையாது, நான் விசார்ட் கிங் ஆகிற வரைக்கும் சாவுங்கிற பேச்சே இல்லைன்னு சொல்ல, அதுக்கு யூனோ தம்பி நான் தான்ப்பா அடுத்த விசார்ட் கிங்னு சொல்லும் போது அப்ப கிளாஸ் ஒரு மாதிரி கண் கலங்கி அப்படியே 2 பேரை கட்டி பிடிச்சிட்டு, நீங்க 2 பேரும் காமனர் அப்படின்னு சொல்லி நான் உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கேன், ஆனா உங்ககிட்ட இருக்கிற இந்த ஒரு பவர்ஸ், நீங்க 2 பேரும் இங்க மேஜிக்கல் நைட்டா இருக்கிறதுக்கு இந்த கிங்டம் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், ரொம்ப டைட் பண்ணாத, மூச்சிட முடியல அப்படின்னு கலாய்ப்பான் யூனோ. அப்படியே ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பயங்கரமா தூங்கி இருந்திருப்பான் நம்ம இந்த ஒரு வாரமா, என்ன மயக்கத்திலே இருக்கிறானா என்னன்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம சில்வா தான் வந்து செக் பண்ணி பார்த்தா, அந்த சில்வாக்கு மேல எவ்வளவு அக்கறை தெரியுமான்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, செத்து போயிட்டானா இல்லையா தான் பார்க்க போனேன் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. ஓகே உனக்கு வயிறுல அடிபட்டு இருந்ததுல அது சரியாயிருச்சு அப்படின்னா நம்ம சண்டை போட்டு பாப்போமான்னு நம்ம லக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, சும்மாரியா எனக்கு பசிக்குதுமானா உடனே சார்மி ஏகப்பட்ட உணவெல்லாம் வர வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் கேப்டன் யாமியுமே அங்க வந்துட்டு, என்னடா புலக்கா பையா ஒரு வாரம் படுத்துட்டே இருந்த, செத்து போயிட்டேன்னு நினைச்சேன், நல்லாதான் இருக்கிற அப்படின்னா, சரி இந்த மாதிரி அந்த டஞ்சன்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணி ஆகணும், உன்னால நடக்க முடியுது அப்படின்னாலே நீ அங்க போய் அதெல்லாம் பேசிட்டு வாடாங்கும் போது, அதுவே லக்கோட மைண்ட்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போற இடத்துல கண்டிப்பா நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கூட சண்டை போடலாம்னு நினைக்க. அப்புறம் லக் அங்க போனா நீ கண்டிப்பா நிறைய சண்டை போட்டு பிரச்சனை இழுத்து விட்டுருவ, அதனால நீ போக வேணாம் அப்படின்னு அவனோட ஆசைக்கு அணை போட்டுருவான் நம்ம யாமி. இந்த மேஜிக்கல் நைட்ஸோட ஒரு ஹெட் குவார்டர்ஸ் ஒன்று இருக்கும், அங்கதான் ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்காக போறாங்களா. நம்ம ஹீரோவும் அந்த சில்வா பொண்ணு தான் வந்திருப்பாங்க, கூடவே அந்த கோல்டன் டானை சேர்ந்தவங்களும் அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கும் போது அவங்கள மீட் பண்ண கிளாஸ் நம்ம ஹீரோ விட்ட, அப்புறம் தம்பி எப்படி இருக்கு, உடம்புல நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருப்பானா. யூனோவும் எப்ப போல நம்ம ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த மிமோசாங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ ஒரு செகண்ட் அப்படியே ஓரமா போய் நின்னுகிட்டு இருப்பாள, என்னடி என்னாச்சு அந்த ஆஸ்தா பையனை பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு சில்வா வந்து கேட்கும் போது அவ பார்த்த ஒரு மாதிரி வெக்கத்துல தலை குனிச்சுக்கிட்டு இருப்பான். என்னடி சொல்ற அப்படின்னு நம்ம சில்வாக்கு ஒண்ணுமே புரியல. சோ அவளுக்கு நம்ம ஆஸ்தா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் சில்வாக்கு தெரியுது, இருந்தாலும் மிமோசாக்கு ஆஸ்தா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம சில்வாக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன எனக்கு ஏன் பொறாமையா இருக்கு, ஒருவேளை எனக்கு கீத அந்த குள்ளக்கா பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா ஓரமா இருந்து. இதுக்கு முன்னாடி நான் கூட நைட் ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்தது இல்லைன்னு நம்ம கிளாஸும் சொல்லும் போது, உனக்கே தெரியாதான்னு கேட்பானுங்களா, எனக்கு இல்லடா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வந்து நிக்கும் போது நம்ம கிளாஸ் மிமோசா சில்வாலாம் மரியாதை கொடுப்பாங்களா, யாரா அந்த ஆளு நம்ம ஹீரோவும் யூனோவும் பாத்துக்கிட்டு இருக்க, டேய் இவர் தான்டா விசார்ட் கிங் ஜூலியஸ்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் என்னது இந்த ஆளான்னு பாப்பானா, ஓ இவன் தான் விசார்ட் கிங்கான யூனோவும் கவனிப்பான். அதுக்கப்புறம் அந்த டஞ்சன்ல தானே நம்ம யூனோக்கு புதுசான ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் கிடைச்சிருக்கும், அது என்னங்கிற விஷயத்தெல்லாம் அந்த விசார்ட் கிங் கிட்ட காட்டும் போது அவனால அதை படிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம பயங்கர எக்ஸைட்டும் ஆகுறான், ஹே ப்ளீஸ் இது ஒரு தடவை எனக்காக பண்ணி காட்டன்னு கேட்க, யூனோ இல்ல சார் அந்த டஞ்சன்ல இருக்கும் போது என்ன அறியாமலே ஒரு தடவை இந்த மேஜிக் யூஸ் ஆச்சுதான், ஆனா அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னால பயன்படுத்த முடியலன்னு சொல்ல, சோச்சாட் அந்த ஃபேரியோட பேரு சில்பி அப்படின்னும், அது வந்து ஒரு விண்டோட ஸ்பிரிட்டாமா, மொத்தமா 4 மேஜர் எலிமெண்ட் இருக்கு. இந்த தடவை அந்த சில்பி நம்ம யூனோவை செலக்ட் பண்ணி இருக்குது. சோ கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இதை நல்லபடியா பாத்துக்கணும் சொல்ல, இங்க பாருங்க என்னோட புக்லயே புதுசா அவன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து காட்டுவானா, இதுல இருக்கிற ஒரு வார்த்தை கூட என்னால படிக்க முடியலன்னா என்ன அந்த மேஜிக் என்னால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவனுக்கு புதுசா ஒரு ஸ்வாட் கிடைச்சிருக்கும்ல, அதை எடுத்து காட்டும் போது, ஓ இன்னொரு ஒரு ஆன்டி மேஜிக் ஸ்வாடா, நல்லா இருக்கே இது குடுவேன் நான் தொட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கும் போது அவனுக்கு அது வெயிட்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம தன்னோட பவர் அந்த ஸ்வாட அப்சர்வ் பண்ணது அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு தெரியுது. ஓகே இந்த ஸ்வாட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, என்னால இந்த ஸ்வாட ஹேண்டில் பண்ண முடியாது, பட் மேஜிக் இல்லாத உன்னால கண்டிப்பா இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு கொடுக்க, என்கிட்ட மேஜிக் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அது ஒரு நல்ல கேள்வி, இருந்தாலும் இந்த ஒரு டஞ்சனை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறங்காட்டி உங்களை நான் அப்ரிஷியேட் பண்றேன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் யூனோவும் சேர்ந்தபடி எப்படி விசார்ட் கிங் ஆகுறதுன்னு அவன்கிட்ட கேட்பாங்களா. அப்ப கிளாஸ் உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதைக்கு இது தெரியாதாடா, ஒரு விசார்ட் கிங் ஆகணும்னா நீங்க நோபலா இருக்கணும்னு சொல்லும் போது அதுக்கு விசார்ட் கிங் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் பிகில, வெறும் நோபல் அப்படிங்கிற பெருமையை வச்சுட்டு கூந்தலைய புடிங்கிட்டு இருக்க முடியும், உங்களோட ரிசல்ட் தான் ரொம்ப முக்கியம், நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க ஆக முடியுமா முடியாதா அப்படிங்கறதெல்லாம் சொல்ல, இதை தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன்னு நம்ம யூனோவும் ஹீரோவும் பயங்கர கான்பிடண்டா இருப்பாங்களா. அதை பார்த்து அந்த விசார்ட் கிங்கும் இதோட இவங்க 2 பேரோட ஸ்குவாட் லீடர்ஸ் வந்து இவங்களை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி சிரிப்பாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதோ டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ் செரமனி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்க போகுது போல. சோ இந்த கண்ட்ரில யாரு எந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து ஸ்டார்ஸ் வழங்கப்படும். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் நீங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையுமே கூட்டிட்டு போவாங்களா. பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லா நோபல்ஸ் தான் இருப்பாங்க போல. இந்த செரமனியோட எசன்ஸ் என்னன்னு பார்த்தா விசார்ட் கிங் தான் இந்த கண்ட்ரியோட டாப். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு ரேங்க்ல ஒவ்வொருத்தர் இருப்பாங்கல்ல, அது எல்லாமே அவங்களோட திறமையை வச்சுதான், லைக் விசார்ட் கிங்கே திறமையை வச்சு தான் அங்க இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். சோ அவங்களோட ஸ்டார்ஸை வச்சு எல்லாரும் எந்தெந்த பொசிஷன் அப்படிங்கறத வந்து வழங்கப்படும். தனிப்பட்ட நம்பராக கிட்டத்தட்ட அங்க 6, 7, 8 ஸ்டார் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி இருப்பானுங்க. மெயினா பார்த்தா கிரிம்சன் லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாட்ல இருந்து அதோட லீடர்
ஆக்சுவலி வெர்மிலியன் அப்படிங்கிற ஒருத்தன், அவனோட தம்பி ஒருத்தன் லியோபால்ட் அப்படிங்கிறவன், அதுக்கப்புறம் ப்ளூ ரோஸ் நைட்ஸ்ங்கிற ஒரு டீமோட மேரன் அப்படிங்கிற ஒரு பொண்ணும், அதுக்கப்புறம் சில்வர் ஈகிள் அப்படிங்கிற டீமோட சாலிட் அப்படிங்கிற ஒரு பையனும், அதுக்கப்புறம் நெபரா அப்படிங்கிற ஒரு பொண்ணும். ஆக்சுவலி இந்த சில்வர் ஈகிளோட லீடர் தான் நம்ம சில்வாவோட அண்ணன். ஃபைனலா கோல்டன் டான் ஸ்குவாட் இருக்குதுல்ல, அதை சேர்ந்த ஹேமன் அப்படிங்கிறவன், அதுக்கப்புறம் ஷீரன் அப்படிங்கிற ஒருத்தன், ஃபைனலா சாண்ட்லர் அப்படிங்கிற ஒருத்தன், இவங்க 3 பேர் மட்டுமே கோல்டன் டானுக்கு கிட்டத்தட்ட 71 ஸ்டார் வாங்கி கொடுத்துருக்காங்களாமா. அந்த சாண்ட்லர் அப்படிங்கிறவன் தான் அந்த கோல்டன் டானோட லீடரான வில்லியம் கிட்ட போயிட்டு எதுக்கு தேவையில்லாம யூனோவேலாம் இந்த மாதிரியான ஒரு குரூஷியல் மிஷனுக்கு அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பான்ல, அது அவன் தான். இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் எல்லாம் கை காட்டிட்டு இருப்பானா, அப்ப அந்த விசார்ட் கிங்கோட அசிஸ்டன்ட் மார்க்ஸ் இருக்கிறான்ல, அவன் வந்து ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லும் போது சரி அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பஃபேல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க போல. பார்த்தா நம்ம ஹீரோஸ் எல்லாரும் ஆஹா என்ன இந்த நோபல்ஸ் எல்லாரும் நம்ம மதிக்கவே மாட்டானுங்களே, இவனுங்க மத்தியில வேற இந்த விசார்ட் கிங் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கமா உட்காந்துருப்பானுங்களா. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட சங்கட்டமே இல்லாம ஜாலியா அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சாப்பிடுறத கூட அவனுங்க எல்லாருமே கேவலமா பேச, ஆமா ஆமா கேவலமா தான் பேசுறானுங்க, ஆனா அதெல்லாம் பழகி போச்சுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பானா. ஏ யாரா சாமி இவன் அப்படின்னு அவங்க எல்லாம் ஷாக்கா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கிரிம்சன் லைனை சேர்ந்த லியோபால்டுன்னு ஒருத்தர் இருப்பான்ல, லியோபால்டுங்கிறது கஷ்டமா இருக்கு, நம்ம லியோனே வச்சுக்கலாம். அவன் போயிட்டு கோல்டன் டானை சேர்ந்த அந்த சாண்ட்லர் கிட்ட, டேய் அந்த யூனோ அப்படிங்கிறவன் 4 கிளவர் கிரிமாரி வச்சிருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவன் ஒரு சாதாரண ஆள் தானே, ஊர்ல தானே வந்தான், அவனை எல்லாம் உன் டீம்ல வச்சுக்கிட்டு நீ எல்லாம் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கலாய்க்க அந்த சாண்ட்லருக்கும் கடுப்பாயிரும். ஈவன் கிளாஸ் இருக்கிறான்ல, கிளாஸ கூட அந்த சாண்ட்லர் வந்து அசிங்கமா தான் பார்ப்பான். உன் தகுதிக்கு நீ எல்லாம் இந்த இடத்துக்கு வரலாமாடான்னு. ஈவன் அந்த மிமோசா பொண்ணு இருக்கிறாள் அவளையும் கலாய்ப்பாங்க. நீ அந்த டஞ்சனுக்கு போயிட்டு அடிபட்டுட்டியாமா, அதெல்லாம் ஒரு மிஷின், அதுல போய் அடிபட்டு வந்திருக்க அசிங்கமா இல்லன்னு. ஆனா அப்ப சில்வர் ஈகிள சேர்ந்த சாலிட் அப்படிங்கிற ஒருத்தன் தான், கமான் கைஸ் இங்க இருக்கிறதுலே வெத்து வெஸ்ட் யாருன்னு உங்களுக்கே தெரியும் இல்லன்னு நம்ம சில்வாவோட தலையில தண்ணி ஊத்துவான். அந்த சாலிடுங்கிறவன் நம்ம சில்வாவோட 2வது அண்ணன். அண்ணன் தான் அந்த சில்வர் ஈகிள் குரூப்போட லீடரான அந்த நோசல். ஈவன் சில்வாவோட அக்காவான நெபரா அப்படிங்கிறவளுமே அவளை அசிங்கமா தான் பாப்பா. அந்த இடத்துல சில்வாவோட மூத்த அண்ணனான அந்த நோசல் இருக்கிறான்ல, அவனுமே நீ வரக்கூடாத இடத்துக்கு வந்திருக்க, இங்கிருந்து ஓடுன்னு சொல்ல அவ போ பார்க்கும்போது டக்கு நம்ம ஹீரோ கைய பிடிச்சிட்டு இவனுங்களுக்காக நீ எங்க பயந்து ஓடுறன்னு சொல்லி அப்படியே டேபிள் மேல ஏறி நின்னுகிட்டு, என்னடா எப்ப பார்த்தாலும் காமனர் சாதாரண ஆளு ஒண்ணுத்துக்கு உதவாதன்னு, விசார்ட் கிங் உங்களை இங்க கூப்பிட்டுருக்கான் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு திறமை இருக்கும் தான், அதே மாதிரியான திறமை எனக்கும் இருக்கு, நானும் காட்டுறேன்னு சொல்ல அந்த சாண்ட்லர் அவனோட பவரை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை ட்ராப் பண்ண பாப்பானா. பட் அதை அப்படியே வெட்டி எரிஞ்சிட்டு, ஒரு நாள் இந்த இடத்துல நான் விசார்ட் கிங் ஆகுறேன், அன்னைக்கு நீங்க இருக்க வேண்டிய இடம் எதுன்னு நான் காட்டுறேன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. கூடவே அடுத்த எபிசோட பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோயா தேங்க்யூ.